ஹலோ! எல்லாருக்குமே தைப்பூசத்தின வாழ்த்துக்கள். நான் வந்து 21 நாள் நான்வெஜ் சாப்பிடாம மட்டும் தைப்பூசம் விரதம் இருந்தேன். விளக்கு வந்து ஏத்தல. ஏன்னா விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இன்றைக்குமே விளக்கு ஏத்தக்கூடாது. இன்னும் 30 நாள் ஆகல. அதனால வந்து எந்திரிச்சு தலை மட்டும் குளிச்சுட்டு, வெள்ளன ஒரு 4:30க்கெல்லாம் நான் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு, வேலை இல்லைன்னு சொல்லி இந்த லைட் செட்டிங் பண்ணிட்டுருந்தேன். இது வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு கிச்சனில வந்து லைட் செட்டிங் பண்ணணும்னு அப்படின்னு. சரின்னு சொல்லி அதை எல்லாத்துக்குமே பண்ணிட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னோடய குழந்த வந்து அதை பார்க்குறேன் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்ருந்தா. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து பேங்க்குக்கு போகணும். பேங்க்குன்னு 2 வாரமா பேங்க்குக்கு அலைஞ்சிட்ருக்கேன். எதுக்குன்னா, நகையெல்லாம் திருப்பி வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. அதுக்காக தான் சரின்னு சொல்லி அதுக்கெல்லாம் அலைஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி தைப்பூசம்னு சொல்லி எப்போவுமே நான் விடிஞ்ச பின்னாடி தான் வெளியே போய் கோலம் போடுவேன். இருட்டில் போய் போட மாட்டேன். ஏன்னா இது அவுட்டரில் ஏதாவது பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இருட்டில் வந்து போகமாட்டேன். ஸோ பயங்கர காற்று, கோலம்லாம் பெருசாக போடணும்னு ஆசை தான். ஆனால் காற்று அப்படி அடிக்குது. அதனால வந்து சின்னதாக நல்ல நாளே அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். வந்தோடனே இன்றைக்கி டீ போட்டு குடிச்சிட்டு, சாம்பார் வந்து தம்பிக்கு வந்து சமைச்சு, சாப்பாடு வந்து அதை தான் கொடுத்து விட்டேன். சிம்பிளாக முடிச்சாச்சு இன்றைக்கி தைப்பூசம்னு சொல்லி. அப்புறம் ஊருக்கு போக வேண்டிய வேலையும் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 வாரமாக என்னன்னே தெரியல. எனக்கு எப்படா அந்த வீட்டில் ஃப்ரீயாக இவங்களை ஆஃபீஸ் அனுப்பிட்டு நம்ம ஃப்ரீயாக சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்ப்போமோ, டிவி பார்ப்போமோன்னு ஒரு 2 வாரத்தில் ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நினச்சா அப்போ ஒர்க்கிங் உமனுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். டெய்லி அவங்க வந்து கண்டினியூவாக ஒர்க்குக்கு போயிட்டே இருக்காங்க. எப்போ தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. பட் எனக்கும் ஒர்க்குக்கெலாம் போகணுன்னு ஆசை தான். ஆனாலும் அது கஷ்டம் தான் இல்ல.